ஹலோ ஹாய். இப்போது மங்களூர்லேருந்து கோவா ட்ரெயின் ஏறியாச்சுங்க. மங்களூர் கோவா ட்ரெயின் ஏறியாச்சு. இது வந்து திருவனந்தபுரம் போகிற ட்ரெயினுங்க. ஆப்போசிட்டில் நிற்குது. செம்ம ரஸ்ஸு. மங்களூர் டு திருவனந்தபுரம், மங்களூர் டு திருவனந்தபுரம், மங்களூர் எக்ஸ்பிரஸ். நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. அந்த ட்ராக் காமிச்சிங்களா, சென்டருக்குள்ளே வரதும் சென்டர் ஜங்ஷன் போகிற ட்ராக் பார்க்கலாம். ஃபுல்லு ஆன் டைம் கரெக்டாக கிளம்பிட்டாங்க. 2:20 ஷார்ப்பாக கிளம்பிட்டாங்க. மும்பை போகிற ட்ரெயின் இது. கொங்கன் ரயில்வே. கொங்கன் சான்ஸே கிடையாது. செம்ம பெண்டி பாருங்க. அப்படியே பாருங்க, சவுண்டு பாருங்க. இந்த மலை இருக்குது, அந்த மலை ஏன் வச்சுக்கோங்க. மலை இதுதான் மங்களூர் ஏர்போர்ட்டு இருக்கிற ஏரியா. இங்கே நம்ம ட்ரெயின் போகிற ரோட்லேருந்து மேலே மலை மேலே தான் ரன்வே இருக்குது. அதாவது டேபிள் மேட் ரன்வேன்னு சொல்லுவாங்க. அதாவது டேபிள் மேட் ரன்வேனா இங்கே இப்போ பூமி மட்டத்துலேருந்து எப்படி சொல்லுங்க தெரியல. அதாவது மலை மேலே இருக்குங்க. மலை மேலே நிறுத்திட்டேன். மலை மேலே இருக்குது ரன்வே, வந்து மலை மேலே இருக்குது. அந்த ரன்வே மட்டும் மலை மேலே இருக்குது, மற்றதெல்லாம் கீழே இருக்குது. அப்போ தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதான் இந்த லாஸ்ட், அதாவது எனக்கு எப்போன்னு தெரியல, அது ஞாபகம் இல்லைங்க. கடைசியாக வந்து ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. துபாயிலேருந்து வந்த ஏர்லைன் வந்து அப்படியே கிராஸ் ஆச்சுருங்க. அப்படியே ரன்வேயில் வந்து முன்னாடி இறங்கிறதுக்கு முன்னாடி, அதாவது குறிப்பிட்ட ரன்வேயில் வீல் இறங்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதை தாண்டி இறங்கிடுச்சு. என்ன தாண்டி இறங்கினால இந்த மாதிரி இந்த மலை மாதிரி இருக்குங்களா, தாண்டி இறங்கினால அப்படியே ரன்வேயில் வந்து அப்படியே அந்த மலையிலேருந்து அப்படி விழுந்து அப்படி போகிறது, ஏதோ ஒரு பொருள் அந்த மாதிரி விழுந்து நொறுங்கிடுச்சு. 4 பேர் 5 பேர் எனக்கு தெரிஞ்சு உதச்சாங்கன்னு நினைக்கிறேன். 184 பேர் பக்கம். வேண்டாம் விடுங்க. அது இங்கே தான் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த மலை மேலே தான் இருக்குது. வெண்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ செம்ம வெண்டு. அதாவது என்ன சொல்கிறது, 60 டிகிரியா 180 டிகிரி சொல்லுவாங்க. அதை விட மேலே திரும்புது. திரும்பி முடிஞ்சு இங்கே பாருங்க. இப்போ தெரியுதா எவ்வளோ பெண்டாக திரும்புதுன்னு? இப்படி பாருங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம இப்போ ஏர்போர்ட்டு வந்துட்டு நினைக்கிறேன். டேனல் வந்துச்சுக்கோ. பஸ் டேனல். இந்த கொங்கன் ரயில்வேலே இதான் பஸ் டேனல். இந்த குமாரில் மங்களூர் வந்து இந்த கொங்கன் ரயில்வேலே ஸ்பெஷலே வந்து இந்த டேனல் தான். இதுதான் பஸ் டேனல். மங்களூர் தாண்டின அந்த ஏர்போர்ட்டுக்கும் மங்களூர் ஜங்ஷனுக்கும் இடையில உள்ள டேனல் இது. முதல் டேனலு காணிமணியம். டேனல் மீன்ஸ் புகைக்குள்ளே போகிறது. இதான் பஸ் டேனல். இனிமேல் நிறையா இருக்குது. அப்படியா? இதுல கம்மி, அதாவது 5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. உள்ளியம்
டேனல், அதாவது உடுப்பி தாண்டி கோகர்ணா இருக்கா, கோகர்ணாக்கும் கோவாக்கும் இடையில ஒரு டேனல், பெரிய டேனல், கிட்டத்தட்ட 5.4 கிலோமீட்டர். பெரிய டேனல். செதுக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த மங்களோட தான் கிங் கோப்ரா வளருது. 200 அடி, சரி 20 அடி நீளம் வரைக்கும் இருக்கக்கூடிய கிங் கோப்ரா இங்கே மங்களூரில் தான் வருது. மங்களூர், உடுப்பி இது சார்ந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் 20 அடி. சாரி, மங்களூர் அது மங்களாவரம் சாரி மன்னிக்கணும். நம்ம மங்களாவரங்கிறது கேரளாவில் தாண்டி இப்போ கர்நாடகாவுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இது மங்களூர். இதாங்க ஏர்போர்ட்டு பாருங்க, தெரியுதே இல்லை, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இல்லை இங்கே பாருங்க, மேலே இருக்கு. இதான் வந்து தெரியுதுங்களா, மேலே தெரியுது. கரெக்டாக ஒரு லேண்டிங் ஆனால் சூப்பராக இருக்கும். அது அங்கே மேலே தெரியுதுங்களா. இதுதான் என்ன பகலில் ஒன்றும் இல்லை, நைட்டில் வந்தோம்னா நல்லா லைட்டிங் அதுக்கும் சூப்பராக இருக்கும். அதோட முக்கியம், ஏதாவது ஒரு பிளேன் லேண்டிங்கோ டேக்கப் ஆச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். சரிங்களா, ஓகே. லாரியும் அவங்க உள்ள ஏற்றி வண்டிக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. எங்கே ஓடுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன் இவங்க வந்து ரோட்டில் வண்டி ஓட்டு வர மாட்டாங்களா? பெட்ரோல் டீசல் சேவ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வராங்களா தெரியல. இதுதான் இருந்தாலும் பார்த்துக்கிட்டோம். ஏன் அந்த பஸ் வரைக்கும் உள்ளே வந்துட்டு இருக்குது? ஏன் 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 ரோடில் ட்ராவல் பண்ணுறத விட கம்மியாக இந்த ட்ரெயினில் வண்டி கொண்டு வந்தால் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் இது ஸ்பெஷலிட்டி. நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வண்டி இதில் பார்த்ததே கிடையாது. நம்ம ஊரில் அந்த சைடு பார்த்ததே கிடையாது. இங்கே மட்டும்தான் அந்த மாதிரி. அதாவது இந்த பக்கம் வந்து நான் இப்போ தான் நான் பார்க்குறேன். வீடியோலெல்லாம் பார்த்துங்க, நேரில் வந்து இப்போ தான் பார்க்குறேன். கோவா ரோட்டில் இதுவும் கிளம்பிடுச்சு, இதுவும் கிளம்ப போகுது. ஸ்டார்ட் பண்ணி அதான் ட்ரெயின் போகுது. இது ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அங்கே போகிற வீடு இத்தனை வீடு முடிச்சு எல்லாம் விவசாயம் தாங்க. விவசாயம் தான்.
வச்சங்கய்யா. தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. தண்ணினா எதுவுமே செம்ம. ஐயோ ஐயோ அல்லது செமையா அல்லது. ஏன் இங்கே துணி கட்டியிருக்கான்னு தெரியல. ஃபுல்லாக எல்லாமே துணி கட்டியிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. ஃபுல்லாக விவசாயம் தான். அடுத்த டேனல், அடுத்த குகை வருதுங்க. வருது 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 வருது. மூவாம்பிலேருந்து காணும். ஒன்றுமே தெரியல. ஃபுல் இருட்டு.
இன்னும் இருக்குது 20 பிகே பெரிய பெரிய டைம் இல்லை இது 17 நிறைய இருக்குது. അവിടെ സ്ഥലമുണ്ട്.